வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய எடுத்து கொண்டிருக்கிறது புற்றுநோய் தாங்க. 2020ஆம் ஆண்டில் 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள்லாம் புற்றுநோய் காரணமாக இறந்திருக்காங்க. அதிலும் மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் விந்துப்பை புற்றுநோய், இது எல்லாமே பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக இருந்திருக்குங்க. புற்றுநோய் சிகிச்சையில் முக்கிய தடையாக இருக்கிறது புற்றுநோய் நமக்கு இருக்கா அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பிரச்சனை தான். புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா அதற்கான சிகிச்சையிலுமே தாமதம் ஏற்படும். அப்போ சிகிச்சைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சியை புற்றுநோய் செல்கள் அடைந்து விடுவதால் உடனே நமக்கு புற்றுநோயிலிருந்து நம்மளை விடுபட முடியாமல் போகிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ இப்போ நாம் இந்த பதிவு எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில பொதுவான ஆரம்பகட்ட அறிகுறிகள் தென்படும் போதே உடனே நீங்கள் மருத்துவரை எழுதி சரி செய்து கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ அப்படி என்னென்ன அறிகுறிகள் கேன்சர் சிம்டம்ஸாக இருக்குது விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுது இந்த உடல் எடை குறையக்கூடிய நிகழ்வானது உங்களுக்கு நடக்குங்க. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ வெயிட் லாஸ் அப்படின்றது 3 மாதங்கள் ஆரம்பித்து 6 மாதங்கள் வரைக்கும் எனர்ஜி ட்ரிங்க்ஸு, பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு ஸ்லோவான ப்ராசஸ். ஸோ அதை நமக்கு எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையுமே மேற்கொள்ளாமல் இருக்கும்போது உடல் எடை குறையுது அப்படின்னா நமக்கு ஒரு நோய் இருக்குன்றது அர்த்தம். ஸோ இது புற்றுநோயாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்கணும். உடனே ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமடைந்து கொள்வது நல்லதுங்க. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா புற்றுநோய் செல்கள் அப்படின்றது இந்த மாதிரி வீக்கம் மாதிரியோ கட்டி மாதிரியோ தான் பரவ ஆரம்பிக்கும். உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் எப்போதுமே கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாதுங்க. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் உங்களுக்கு ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் மருத்துவர் அணுகுவது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு குறிப்பிடுவாங்க அது சாதாரண உடல் வெப்பம் காரணமாக வந்திருக்கக்கூடிய கட்டிகளா, இல்லை கொழுப்பு கட்டிகளா, அல்லது புற்றுநோய் காரணமாக வந்திருக்கக்கூடிய கட்டிகளா அவங்க உங்களுக்கு செக் பண்ணும்போது கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்களாகவே ஒரு எண்ணத்துக்கு போயிட்டு அது சரியாகிடும், அது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் விட்டுறக்கூடாது. அது உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக மாறலாம். ஸோ கவனம் எதிலுமே தேவை. உடனே மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. தொடர்ந்து இருமல் ஏற்படுவது அப்படின்றதுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்குமே, அதனால் எப்படி நமக்கு அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்க முடியும் அப்படின்றத நீங்கள் குறிப்பிடலாம். இப்போ மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட உங்களுக்கு தொடர் இருமல் ஏற்படலாம். அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு இருமல் இருந்து உடனே சரியாயிருச்சுன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது, மாத கணக்கில் இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டும் சரியாகலைன்னா அதுதான் ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தொடர்ந்து இருமிக்கிட்டே இருக்கீங்க, இருமும் போது வறட்டு இருமலாக அது மாறிடுது, இருமும் போது சளியுடன் கூடிய ரத்தம் உங்களுக்கு வெளியேறுது, இருமும் போது சுவாசிக்கிறதுல சிரமம், மூச்சு திணறல் ஏற்படுவது, இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நீங்கள் உடனே தாமதிக்காமல் மருத்துவர் அணுகி சரி செய்து கொள்வது நல்லது. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாதுங்க. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல் அல்லது அளவு அதிகரித்தல், ஒன்று கலர் சேஞ்ச் ஆகும், இல்லைனா அதனுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. ஸோ நீங்களாகவே ஒரு கருத்துக்கு ஒரு எண்ணத்துக்கு போகக்கூடாது, பயப்படக்கூடாது. இப்போ குறிப்பாக நீங்கள் ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை அணுகுனீங்க, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை டீல் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு குறிப்பிடுவாங்க இது சாதாரணமாக தோல் சார்ந்த பிரச்சனை தானா, அரிப்பு, சொறி சிரங்கு, படை, தேமல் மாதிரி இதுவும் ஒரு சாதாரண தோல் சார்ந்த பிரச்சனை தானா, அல்லது தோல் புற்றுநோய்க்கான அந்த ஸ்கின் கேன்சருக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக உண்மையாகவே நமக்கு இது இருக்கா அப்படின்றது அவங்களே உங்களுக்கு குறிப்பிட்டுருவாங்க. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக
அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது உங்களுக்கு வந்து சிறுநீரக புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் அடிக்கடி வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு வந்து போகிறீங்க, தொடர்ந்து மலச்சிக்கல் பிரச்சனையை எதிர்கொண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து குடல் சார்ந்த புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல், சிறுநீர் கழிக்கும் போது இந்த கீழ் முதுகில் வலி ஏற்படுறது, இது எல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சிறுநீரகம் தொடர்பான புற்றுநோய், குடல் தொடர்பான புற்றுநோய், புரோஸ்டேட் புற்றுநோய் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உடனே மருத்துவர் அணுகணும். தாமதிக்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆனால் உடனே நீங்கள் மருத்துவர் அணுகி இதை சரி செய்து கொள்ளணும். ஏன்னா சிறுநீரில் ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது ஒரு அபாயகரமான நிலையாகவும் பார்க்கப்படுது. அதுக்காக நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. உடனே மருத்துவர் அணுகி அதை சரி செய்து கொள்ளணும். இது எதனால் ஏற்படுதுன்னா சிறுநீரினுடைய அந்த வேலை என்னன்னு கேட்டீங்க, அதாவது சிறுநீரகத்தினுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா கழிவு நீக்க மண்டல வேலை தான். இப்போ கழிவுகளை முறையான அளவில் வெளியேற்றணும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை மட்டும்தான் வெளியேற்றணுமே தவிர ரத்த செல்களை கசிய வைக்கக்கூடாது. ஆனால் சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன் தடைபடும் பொழுது, அந்த கிட்னி ஃபெயிலியர், அது பாதிப்பு ஏற்படும் போது, செயலிழப்பு ஏற்படும் போது இந்த மாதிரி ஏற்பட்டது உங்களுக்கு நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டதாலோ கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். எதனால் வந்திருக்கு, புற்றுநோயால் வந்திருக்கா, இல்லை கிட்னி ஸ்டோன்ஸால் வந்திருக்கா, இன்ஃபெக்ஷன்ஸ் ஆனதால் வந்திருக்கா, சிறுநீரகம் செயலிழந்து போனதால் வந்திருக்கான்றது நீங்கள் மருத்துவரை அன்றைக்கி செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் பயப்பட வேணாம். உடல் வலி உங்களுக்கு வந்து ஏற்படுதா பாருங்கள். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அது புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. அதுக்கான காரணமாக அவங்க என்ன முன்வைக்கிறாங்கன்னா, புற்றுநோய்களுடைய அந்த ஆராய்ச்சிகளின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உடல் உறுப்புகளில் ப்ரெஷரை வந்து கொடுக்கும்போது, அந்த அழுத்தத்தை கொடுக்கறதால தான் இந்த மாதிரி அதிகமான வலியை அது ஏற்படுத்தலாம் அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ உடல் வலி உங்களுக்கு இருந்து நீங்கள் மருத்துவரை சந்தித்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டும் சரியாகலை, ஓரளவு நீங்கள் வந்து ஓய்வு பெற்றும் ரெஸ்ட் எடுத்து தூங்கியுமே சரியாகலை அப்படின்னா உங்களுக்கு அது புற்றுநோய்க்கான அல்லது ஒரு மிகப்பெரிய நோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றத முதல்ல நீங்கள் மனதில் பதிய வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மருத்துவரை சந்தித்து அதை சரி செய்து கொள்ள முடியும். தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது அப்படின்றதுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் பார்க்கப்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கவனமாக இருக்கணும். உணவை விழுங்குவதில் சிரமம் உண்டாதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உணவு உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் உண்டாதல், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இது அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறிகள் தாங்க. இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்க அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உணவு உழங்கும் போதே நமக்கு வந்து சிரமமாக இருக்குன்னா போதுமான அளவுக்கு உணவுகள் எடுத்துக்கொள்ள மாட்டோம், ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும். அதன் காரணமாகவே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து பல்வேறு விதமான நோய்கள் நம்மை தாக்க ஆரம்பிக்கும். அப்போ நாம இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது இல்லையா? போதுமான அளவுக்கு உணவுகள் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கணும். அதுக்கு முடியாமல் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கணும். இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது லிம்போமா புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் பிளட் வெசல்ஸ், அந்த ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உடனே நீங்கள் பீதி அடைய வேணாம், பயப்பட வேணாம், மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்ளுங்க. இந்த அறிகுறிகள் எப்போதுமே உங்களுக்கு புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருந்தே தான் ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனால் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இவை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருப்பதால் இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உதாசீனப்படுத்த வேண்டாம். அதுக்கான சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு உடல் நலத்தை பராமரித்து கொண்டு நலமடைந்து கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.